to all. My name is Eshiya Vesh. நாங்க 7th standard A section government high secondary school SS from கோயம்புத்தூர்ல நாங்க படிக்கிறோம். I am Jason. நான் படிக்கிற ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன ஸ்மார்ட்டோ மார்ட்டோ மிஷின். இது ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, இதுல நாங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட் நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட். இதுல நாங்க என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா LDR யூஸ் பண்ணிருக்கோம், LEDs யூஸ் பண்ணிருக்கோம், IC555 யூஸ் பண்ணிருக்கோம் and ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். LDR னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இந்த LDR ஓட வர்க் என்னன்னா சன்லைட் வரும்போது இந்த LDR மேல சன்லைட் பட்டுச்சு அப்படினா கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணி லைட் எரிய விடாது. அதே இந்த LDR மேல சன்லைட் படாத போதுல கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணாது, அதனால எல்லா லைட்டும் நல்லா எரியும். டெமோ பார்க்கலாம். இப்போ வந்து LDR மேல சன்லைட் படுது, அதனால எந்த லைட்டுமே வந்து எரியல. இப்போ பாருங்க LDR மேல சன்லைட் படாத மாதிரி நான் விரல் வச்சு மறைச்சிட்டேன். லைட் எல்லா லைட்டுமே எரியுது பாருங்க. இப்போ பாருங்க இந்த LDR மேல சன்லைட் படுது, லைட் எல்லாம் வந்து எரியல பாருங்க. வந்து இதில் பார்க்கக்கூடிய செகண்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா ஆட்டோமேட்டிக் கியர் டோக்கன். இது கீபேட், இது வந்து சர்வோ மோட்டார், ஆர்டினோ யூனோ, LED, அதுக்கப்புறம் ஜம்பர் வயர்ஸ். இதில் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். வந்து கியர் டோக்கன் வந்து ப்ளஸ் வந்து ஒரு க்ரீன் LED எரியுது. அதே நான் வந்து இன்னொரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ரெட் லைட் எரியுது, கிரே டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 பாஸ்வேர்ட் கொடுத்துருக்க மாதிரி இதை செட் பண்ணிக்கிறோம். இதே இது பார்க்கக்கூடிய செகண்ட் ப்ராஜெக்ட். அடுத்து நம்ம இதில் பார்க்கக்கூடிய தேர்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஆர் கேட் ஓப்பன். இதுக்கு நாங்கள் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அல்ட்ராசோனிக் சென்சார், ஆர்டினோ யூனோ போர்டு, பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், LED யூஸ் பண்ணியிருக்கோம், சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம், வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க ஒரு வெஹிக்கிள் வரதை வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி கேட் வந்து ஓப்பன் ஆகுது, ப்ளஸ் உள்ள ஒரு LED எரியுது. இப்போ நான் கார் பார்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன், கேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்கள் இதுக்கு டைம் செட் பண்ணியிருக்கோம், இந்த டைமிங் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஃபோர்த்து ப்ராஜெக்ட் என்னன்னா லைட் க்ளோயிங் யூஸிங் IR சென்சார். IR சென்சாரில் ஒன்று டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று ரிசீவர். அதில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே டிரான்ஸ்மிட்டரோட லைட் வந்து எரியும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த IR சென்சார் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா ரிசீவரோட லைட்டும் எரியும். அந்த ஆப்ஜெக்டில் அந்த IR சென்சாரில் விட்டு அந்த ஆப்ஜெக்ட் தள்ளி வந்துருச்சு அப்படின்னா ரிசீவரோட லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள் இதான் வந்து IR சென்சாரில் இது டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர். இப்போ நாங்கள் பேட்டரி ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்மிட்டரோட லைட் வந்து எரியுது பாருங்கள். அதே இது நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி நிற்கிது பாருங்கள். இப்போ பாருங்கள் ரிசீவரோட லைட் எரியுது, ரூம்லேயே லைட் எரியுது பாருங்கள். அதே நான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதை விட்டு தள்ளி வந்துருச்சு, இப்போ ரிசீவரோட லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ரூம்லேயே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் ஃபோர்த்து ப்ராஜெக்ட். வந்து இதில் பார்க்கக்கூடிய ஃபிஃப்த் ப்ராஜெக்ட்னா ஆட்டோமேட்டிக் கிளாக் சேவிங். நாங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு காம்பனன்ட்ஸ்னா ரெயின் சென்சார், ஆர்டினோ யூனோ, 9 வோல்டேஜ் பேட்டரி, அதுக்கப்புறம் சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா இது வந்து இந்த ரெயின் சென்சார் மேலே தண்ணி படும்போது இது வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி ட்ரை ஆன உடனே மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இதை இப்போ அங்கே டெமோ பார்க்கலாம். இப்போ பாருங்க ரெயின் சென்சார் மேலே தண்ணி பட்டோடனே இந்த ஷெல்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க, 90 டிகிரி ரொட்டேட் ஆகி. அது சென்சாரில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆன உடனே இப்போ பாருங்க 90 டிகிரி பழையபடி ரொட்டேட் ஆகி மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துருச்சு பாருங்க. இதான் நம்ம பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல்.